படத்துல வந்த பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படிங்கிற கொசக்சி வசப்புகள் அப்படிங்கிற கேரக்டரை நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா அந்த ரியல் கேரக்டரான சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவரு டெல்லியில 20 நாளா உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காரு. என்ன நடந்ததுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. சரி, யார் இந்த சோனம் வாங்சுக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புகழ்பெற்ற இன்ஜினியரு, கல்வியாளரு, சுற்றுச்சூழல் ஆர்வலர். லடாக்ல இருக்கிற மாணவர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்காக செக்மோல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினாரு. சமூக மாற்றங்களுக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வராங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு அகேன்ஸ்டா, நீட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற அந்த முறைகேடுகளும் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயத்தை எல்லாத்தையும் எதிர்த்துதான் டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஜூன் 28 இருந்து கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இன்னைக்கு ஜூலை 17 இந்த போராட்டம் 20வது நாள வந்து எட்டியிருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி 9 கேசஸ் வந்து இவர் குறைஞ்சிட்டாரு, சோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு, அப்பயும் அவர் ஸ்டில் வந்து நான் போராட்டத்தை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சேர்ந்து இவர் வந்து இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. இவருடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, நீட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும் பொழுது தொடர்ந்து முறைகேடுகள் வருது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. ஸோ இது வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு. தேர்வு முறைகள்ல வெளிப்படைத்தன்மை இருக்கணும். கல்வியில வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து பாதிக்கிற மாதிரி முறைகேடுகள் வந்து மீண்டும் நடக்கவே கூடாது. கவர்மெண்ட் உரிய ஆன்சர்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்கணும். மாணவர்களுடைய நலனை கருதி முறையான சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுங்கிறதான் இவருடைய வலியுறுத்தி 20 நாளா உண்ணாவிரத போராட்டத்துல வந்து இருக்காரு. ஆல்ரெடி 9 கிலோ வந்து பாத்தீங்கன்னா அவர் குறைச்சிட்டாரு. இருந்தும் அவருடைய மன உறுதியோட வந்து பாத்தீங்கன்னா அவர் போராடி வராரு. இத்தனை நாட்கள் போராட்டம் நடந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தல என்பது ரொம்ப ரொம்ப விமர்சனம் எந்திரிச்சிருக்கு. இந்த போராட்டத்துல ஒரு பகுதியா வரும் ஜூலை 20 நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போறாங்க அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஜூலை 20 வரை எப்படியாவது உயிரோடு இருப்பேன் அப்படின்ற சோனம் வாங்சுக் வந்து உறுதியா தெரிவிச்சிருக்காரு. மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக இவர் வந்து அவருடைய உயிரை பணைய வச்சு போராடிட்டு வர்றாரு. நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் பெற்றோர்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப ஃபேமஸான 3 Idiots, நண்பன் படத்துல வர கதாபாத்திரம் எல்லாமே இவரை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், எஜுகேஷனலிஸ்ட், ஒரு சமூக ஆர்வலர் 20 நாளா உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம். கவர்மெண்ட் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குமே வரல. பெரிய பெரிய புள்ளிகள் யாருமே இதை பத்தி பேசவே இல்லை. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவருடைய போராட்டம் இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும்ன்றது தெரியல. இந்த மாதிரி உண்மை சம்பவங்களுடைய பின்னணிகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தீப்தி எக்ஸ்ப்ளோரரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.